அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்கும் தென்மொழியே, ஊனினும் ஒளிபுற உண்டாக்கும் ஒளியாம் தமிழ் ஒளியோடு இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். தமிழ் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்துல இருந்து இரண்டாம் பருவத்துல இருந்து வினாக்கள் கேட்கணும். கேட்கலாமா? மேகம் முதல் கேள்வி யாருக்கு அப்படின்னா ஆதிலட்சுமி அக்காக்கு. படிச்சீங்களாக்கா? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன் மேம். முதல் வினா உங்களுக்கு என்ன அப்படின்னா, மேகம் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் என்னென்னக்கா? மேகமா மேம்? மேம் முகில். முகில் வேற? கார்னால மேகம் தானே மேம்? புரியலக்கா. முகில் வேற என்ன சொல்றீங்க? கார். கார் கார்னா மழைக்கா, மேகம் இல்ல. சரி, அடுத்து அனிதாக்கா சொல்றீங்களா? என்பது மேகம் மேம். கேட்கலக்கா. என்பது மேகம் மேம். நீங்க என்ன வார்த்தைன்னு மட்டும் சொல்லுங்கக்கா. எனக்கு என்பது மேகம் மட்டும் தான் கேக்குது. மேம். கொண்டல் சொல்றீங்களாக்கா? என்பது மேகம். வேற யார் சொல்றா? கொண்டல் முகில். முகில் கொண்டல். முகில், கொண்டல், கொன்மு, பே இதெல்லாம் என்னன்னா மேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால அடுத்து பார்க்கலாம். அடுத்து பொருள் கூறுக யாருக்கு அப்படின்னா ஹேமாக்காக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா அடவி. மேம் கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க மேம். அடவி. அடவி பொருள் கூறுகக்கா. அடவி. காடு மேம். அடவினா காடு. ஹேமாக்காக்கு அடுத்த கொஸ்டின் அவள். வல்லினல் அகரம் அவள். சரி, பகரல் அகரம் அவள். பள்ளம் மேம். பள்ளம். இதே சுவல் அப்படின்னாக்கா பகரல் அகரத்திலே சுவல். மேடா மேம்? புரியலக்கா. மேடா மேம்? மேடு. மேடு. மேடு சொல்றீங்களாக்கா? ஆமா மேம். மேடு. இதே பொதுலகரம் வந்துச்சுன்னா என்னக்கா சொல்லுவோம்? சுவரா மேம்? மேம். தோல் மேம். தோல். நம்ம இந்த ஷோல்டர் சொல்லுவோம்லக்கா, அந்த தோல்ல தோல். அந்த தோலை
போதும்ப்பா. சரி, அடுத்த கொஸ்டின் யாருக்கு அப்படின்னா ஐயப்பனுக்கு. செரு என்ன பொருள்? செரு செரு மேம் இன்னொரு தடவை. வயல் வயலா மேம்? வயல். சிறப்பு. செரு அப்படின்னா வயல். உங்களுக்கே அடுத்த கேள்வி பழனம். பழனம்னா என்ன பொருள்? சிறப்புலகரம் பழனம். இது ஆப்ஷன் குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம். மருதாங்க மேம். நிலம். பழனம் அப்படின்னா இந்த நீர்ப்பாங்கான இடம், வேளாண்மை செஞ்ச ஏற்றை நிலத்தை தான் வந்து பழனம். இந்த பொய்கை, நீர்நிலம், சேர், சகதி மரக்கடத்தை தான் சொல்லுவாங்க. நீங்களே அடுத்தது பதில் சொல்லிருங்க. புறவு. புறவுனா என்ன பொருள்? இதுக்கு ஆப்ஷன் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சியா மேம்? இன்னொரு தடவை. குறிஞ்சி. முல்லை. புறவு அப்படின்னா முல்லை நிலம். இரண்டாவது இயல் போலாமா? எஸ் மேம். ஜோதிகாக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாயுதாரணை பற்றி எழுதின வாயுதாரணை பற்றின குறள்களை எழுதினது யாரு? ஔவையாரா மேம்? ஔவையார். உங்களுக்கே அடுத்த கொஸ்டின். இதே மூச்சு பயிற்சி பத்தின பாடல்களை எழுதினவர்? மூச்சு பயிற்சி. திருமூலரா மேம்? திருமூலர். மூச்சு பயிற்சின்னு கேட்டாங்கன்னா திருமூலர். வாயு தாரணைன்ற அந்த குறள்களை, அந்த அதிகாரத்துல குறள்கள் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் ராஜகுமாரி அக்காக்கு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் எந்த நூல்கா? வண்டோடு புக்க மணவாய் தென்றல். மதுரையில நாகனார் எழுதியதா மேம்? இல்லக்கா. மதுரை கரெக்ட். இல்ல நாகனார் இல்லையே. புரியல மேம். மதுரை சேர்ந்த நூல் தான்க்கா. ஆனா இளநாகனார் எழுதல. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். சிலப்பதிகாரம் மேம்? அவ்வளவுதான்க்கா, சிலப்பதிகார நூல். உங்களுக்கே அடுத்த வரி சொல்றேன். நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. வெண்ணி குயேத்தியார் மேம்? சொல்லுங்கக்கா. வெண்ணி குயேத்தியார் புறநானூறு. வெண்ணி குயேத்தியாருடைய பாடல்கள் புறநானூறு. யார பத்தி பாடியிருக்காங்க? எந்த மன்னன்? பெருநெற்கிள்ளி மேம். சாரி, கரிகால் பெருவளத்தான் மேம். கரிகால் பெருவளத்தான். கரியல் யானை கரிகால் வளவ. இந்த பாடல் அறிமுறை கரிகால் வளவன் தான் முடியும். கரிகால சோழனை பத்தி பாடியிருப்பாங்க. ஓகேக்கா. அடுத்த கேள்வி பிரேமாக்காக்கு. ஹிப்பாலஸ் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்க்கா? கிபி முதல் நூற்றாண்டு மேம். கிபி முதல் நூற்றாண்டு. உங்களுக்கு வேற கொஸ்டின் கேட்கறேன்க்கா. வழிமிகின் வழி இல்லை. இந்த நூல அந்த வரிகளுடைய ஆசிரியர்? ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார். நூல்கா? புறநானூறு மேம். புறநானூறு, ஐயூர் முடவனார். ஓகேக்கா. அடுத்து வந்து ஐயப்பனுக்கு கொஸ்டின். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த காற்றின் வேகத்தை பத்தி இந்த பாடல் வரியில சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பாடல் வரி யாருடையது?
கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றோட வேகம் பத்தி பேசியிருப்பாங்களா? மணல் இருக்கா? மணல்ல எது வேகமா போகும், ஊறி போகும்? ஜோதிகா சொல்றீங்களா? மேம் கேக்கல மேம். இன்னொரு தடவை கேள்வி சொல்லவா? எஸ் கடும் மேம். காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காற்றின் வேகத்தை பத்தி குறிப்பிட்ட ஆசிரியர் யாரு? நம்ம ஆப்ஷன் தரீங்களா மேம்? ஆப்ஷன் வேணுமா? ஓகே. ஐயூர் முடவனார், மாங்குடி மருதனார், மதுரை இளநாகனார். 3 பேர்ல சொல்லுங்க. மாங்குடி மருதனாரா மேம்? மதுரை இளநாகனார். அதான் ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணலை கொண்டு வந்து சேர்க்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மணல் மேல ஒரு பாம்பு வேமா ஊறி போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மணல் பலமா வீசுற காத்து மணலை கொண்டு வந்து சேர்க்குதுன்றது அந்த பாடல் ஒரு பொருள். அது நீங்க என்ன வச்சுக்கிறீங்கன்னா, அந்த மண்ணு மேல பாம்பு வேமா ஊறி போகுதுன்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா, அப்ப மதுரை இளநாகனார், நாகம்னு பேர் வந்திருக்கா, இளநாகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிகாக்கு அடுத்த கொஸ்டின். உலக காற்று தினம். உலக காற்று தினம் ஜூன் 5 மேம். ஜூன் 15. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ராஜகுமாரி அக்காக்கு. திருவெம்பாவையின் ஆசிரியர் யாரு? திருவெம்பாவை மாணிக்க வாசகர். திருப்பாவையின் ஆசிரியர் ஆண்டாள் மேம். திருவெம்பாவையில எத்தனை பாடல்கள் இருக்கும் தெரியுமாக்கா? திருவெம்பாவையில 20 மேம். 20 பாடல். திருப்பாவையில 30 பாடல். இந்த திருவெம்பாவை திருப்பாவை 2 பாடல்களும் எந்த நாட்டு மன்னனுடைய முடிசூடும் விழால பாடப்படும்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படுகிறோம். தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழால இந்த 2 பாடல்களும் பாடப்படும். சரிங்களா? அடுத்த கேள்வி ஆதிலட்சுமி அக்காக்கு. அக்கா சொல்லும் பொருளும்க்கா. மயலுறுத்தும். மயங்கச் செய்யும். மயங்கச் செய்யும். ஓகே, உங்களுக்கு அடுத்த கேள்விக்கா. லயத்துடன். லயத்துடன். சீராக மேம். ஐயப்பனுக்கு பிராணரசம். உயிர்வெளி. உயிர் வழி. அவ்வளவுதான். இதுல இந்த காற்று பத்தின பாடம் தானே கொடுத்து வந்திருப்பாங்க. நீரின்றி அமையாது உலகு. இது யாருடைய வரிகள்? வள்ளுவர். யாருடையது? திருவள்ளுவர் மேம். திருவள்ளுவர் எழுதியிருப்பாரா? இதே இது நீரின்றி அமையாது யாக்கைக்கெல்லாம்னு ஒரு வரி இருக்கும். யாக்கைனா உடம்பு. அந்த யாக்கைன்ற வரி வந்துச்சு அப்படின்னா குடப்புலவியனாருடைய வரிகள். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னாங்கன்னா திருவள்ளுவருடையது. நீரின்றி அமையாது யாக்கைக்கு யாக்கைன்னு வந்துச்சுன்னா குடப்புலவியனார். புறநானூறு பாடல். இதேது நீரின்றி அமையாது உலகம் சொல்லிட்டு நற்றினையில கபிலரும் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அந்த பாடல் வரி வேணா சொல்ற குறிச்சு வச்சுக்கோங்க. நீரின்றி அமையா உலகம் போல, நீரின்றி அமையா உலகம் போல, தம்மின்றி அமையா நம் நயந்து அருளி. தம்மின்று அமையா நம் நயந்து அருளி. அடுத்து பிரேமாக்காக்கு. பாட்டுக்கொரு புலவன். யார சொல்லுவா இப்படி? பாரதியார் மேம். பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார புகழ்ந்தது யாருக்கா? தெரியல மேம். வேற யார் சொல்றா? பாரதிதாசனா மேம்? தாசன் மேம்.
பாரதியார பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு புகழ்ந்தது கவிமணி. அடுத்த கொஸ்டின் ஹேமாக்காக்கு. இன்னும் எனக்கு கொஸ்டின் கேட்கல மேம். ஓ சாரிடா, ரக்ஷனா கேக்குறேன். உருதுயர் இலக்கண குறிப்பு தருக. உருதுயர். தொகை ரக்ஷனாக்கு. உருதுயர் வினைத்தொகை மேம். வினைத்தொகை. நம்ம எல்லாம் இந்த உருன்னு வந்துச்சுன்னா அது உரி சொல் வச்சிருவோம். உருதுயர் அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ரக்ஷனாக்கு அடுத்த கேள்வி. தூவி இதோடைய பொருள் கூறுக. தூவி. வி. அவ்வளவுதான், தூவி. சொன்னேன் ஹேமாக்காக்கு. மேம் இன்னொரு வாட்டி மேம். பாரதியாரின் இதழ்கள். இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா, அப்புறம் சக்கரவர்த்தினி, அப்புறம் எந்தெந்த இதெல்லாம் அவர் ஆசிரியரா இருந்திருப்பாரு, துணையாசிரியரா இருந்திருப்பாருன்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? திவ்யாக்காக்கு பாரதியார் எழுதின உரைநடை நூல்கள்க்கா. சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம் மேம். என்னென்னக்கா சொன்னீங்க? தராசு. சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம். ஞானரதம். இந்த அக்னி குஞ்சு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை ஒரு போன தடவை கிளாஸ்ல சொன்னேன், கரெக்டா தெரியல. வேணா பாத்துட்டு வேணா சொல்றேன். ஏதோ ஒரு உரைநடை நூல் மாதிரி தான் சொன்னேன். சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பிரேமாக்காக்கு. நலந்தலை உலகம் பொருள் கூறுக. நலந்தலை உலகம். அகன்ற உலகம். அகன்ற உலகம். ஐயப்பனுக்கு நேமி. நேமினா என்ன பொருள்? வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு. சக்கரம்னு ஒரு பொருள் இருக்கு. சக்கரம் இன்னொரு பொருள் தான் வலம்புரி சங்கு. ஆதிலட்சுமி அக்காக்கு விருட்சி. விருட்சினா என்னன்னு சொல்லுங்கக்கா. நற்சொல் மேம். நற்சொல். சூப்பர்க்கா. ஓகே, அடுத்து வந்து சுவலங்க பள்ளம்னு பார்த்தோமா வகரலகத்துக்கு. அதுக்கே இன்னொரு பொருள் தான் தோல். இதோட இருக்குன்னா நம்ம பொதுலகர தோல் எதை குறிக்கும்? தோல் ஸ்கின்ன குறிக்குமா இல்ல தோள்பட்டை அதை குறிக்குமா? தோள்பட்டை. நகர தோல் அதுதான் வந்து நம்ம உடல்ல இருக்கிற தோலை குறிக்கக்கூடியது. சரி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து யாருக்கு கேட்கணும் அப்படின்னா அனிதாக்காக்கு. நறுவி. நறுவி பொருள் கூறுகக்கா. நறுமணமுடைய மலர்கள் மேம். கோடு அப்படின்னாக்கா என்னங்க மேம்? கோடு. கோடு. கோடுனா மலை மேம். கோடு, மலை, குளக்கரை அந்த மாதிரி ஒரு பொருளா இருக்கா. அடுத்து ஜோதிகாக்கு. தடக்கை பொருள் கூறுக. தடக்கை. கையின்றே சாதாரண ஒரு வார்த்தை. அதாவது தடக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும்? என்ன சொல்லலாம் அந்த இடத்துல? நீண்ட கைகள். பேசுறது கேக்குதா ஜோதிகாக்கு? ஹேமாக்கா சொல்லுங்கக்கா. தடக்கை இலக்கண குறிப்பு.
ஓகே. உரிச்சொற்றொடர் மேம். உரிச்சொற்றொடர் மேம். உரிச்சொல் தொடர் மேம். கேக்குதா? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரக்ஷனா சொல்லுங்க. நான் பேசுறது பேசுறது அவங்க பேசுறதுல உங்களுக்கு கேக்குதா இல்ல எனக்கு மட்டும் தான் கேக்குதா? மேம் 7ஆம் வேற்றுமைக்கு கேட்கும். சரி. தடக்கைக்கு யார் இப்ப சொல்ல வரீங்க? உரிச்சொல் தொடர் மேம். உரிச்சொல் தொடர் மேம். குறிச்சொல் தொடர். குறிச்சு. அனிதாக்காக்குரிய கேள்வி. முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய பூவோட பெயர்க்கா? முல்லை நிலப்பூ. முல்லை பிடவம் தோன்றிப்பூ மேம். முல்லை பிடவம் தோன்றிப்பூ. அவ்வளவுதான். முல்லை பிடவம் தோன்றிப்பூ. ரக்ஷனாக்கு முல்லை நிலத்துடைய நீர்நிலை, அந்த நீர் தேங்கி வைப்பாங்களா, அந்த நீர்நிலையில என்னெல்லாம் வரும்? குறுஞ்சுனை நீர் காட்டாறு மேம். குறிஞ்சுனை நீர் காட்டாறு. நீங்களே மரத்தையும் சொல்லிருங்கடா. மேம் கொன்றை காயம் குருந்தம் மேம். கொன்றை காயா குருந்தம். அவ்வளவுதான். ஐயப்பனுக்கு முல்லை பாடல்ல வந்து எத்தனை அடிகளை உடையது முல்லை பாடல்? 103. 103 அடிகள். முல்லை பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். சரிங்களா? சரி, இப்ப நான் ஒரு அயற்சொல் சொல்றேன், அதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க. முதல் கேள்வி யாருக்கு அப்படின்னா ராஜகுமாரி அக்காக்கு. அக்கா, தொங்கான். தொங்கான்ற அயற்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். தொங்கான்னா கப்பல் மேம். அவ்வளவுதான்க்கா. தொங்கான் அப்படின்னா கப்பல். உங்களுக்கே அடுத்த கேள்விக்கா. கப்பித்தான். இந்த அயற் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கப்பித்தான். தலைமை மாலுமி. தலைமை மாலுமி. இந்த புயலுக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல, இந்த பாக்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்ல தேவையில்லை, இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஜாக்கிரபிக்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளவான் அப்படின்றது எந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம்? ஹேமாக்கா சொல்லுங்க. பிளவான் அப்படின்றது எந்த நாட்டுல காணப்படக்கூடிய ஒரு இடம்? மலேசியாவா மேம்? இல்லக்கா, இந்தோனேஷியா. ஓகேவாக்கா, இந்தோனேஷியால காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பிளவான். ஓகே. அடுத்து முத்துமாரியம்மாள் அக்காக்கு. புயலிலே ஒரு தோணி யாருடைய நூல்கா? சிங்காரம் மேம். பா சிங்காரம் அவர்களுடையது. பிரேமாக்காக்கு பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். சூப்பர்க்கா. அந்த புயலிலே ஒரு தோணியில இருந்து அந்த கடற்கூத்து அப்படின்ற அத்தியாயத்துல இருந்து நம்ம கேட்டு பாடல் நூல் கொடுத்து வந்திருப்பாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியில பிறந்திருப்பாரு. இவர் எந்த நாளிதழ் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க? சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாய குழந்தைங்களுடைய கல்விக்காக இவர் வந்து அடிச்சிருந்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்பதான் நம்ம மெயின் கண்டென்ட்ல வந்திருக்கோம். தொகை நிலை தொடர் அந்த அதுல இருந்து வினாக்கள் கேட்கிறேன். மார்கழி திங்கள் இதோட இலக்கண குறிப்பு. மார்கழி திங்கள். இது பெயரோட்டு பண்பு தொகை மேம். பண்பு தொகை. பண்பு தொகை. மலர்கை. தொகை. மலர்கை அப்படின்றது உவமை தொகை. சரிங்களா? அடுத்து வந்து முறுக்கு மீசை வந்தார்.
அன்மொழி தொகை. என்ன சொல்றீங்க? அன்மொழி என் கொஸ்டின் வந்து ஆதிலட்சுமி அக்காக்கு. சொல்லுங்க மேம். காலம் கரைந்த பெயரெச்சத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காலம் கரைந்த பெயரெச்சம். சரி, காலம் கரைந்த பெயரெச்சம். ஆப்ஷன்: பண்பு தொகை, வினை தொகை, இருபெயருக்கு பண்பு தொகை, உமை தொகை. காலம் கரைந்த பெயரெச்சம். பண்பு தொகையா மேம்? இல்லக்கா, காலம் கரைந்த பெயரெச்சம்னா காலத்தை வெளிப்படையா காட்டாது. அப்ப எது பண்பு தொகை காலத்தை காட்டுமா காட்டாதா? நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பேச மாட்டோம். எந்த இதுக்கு பார்ப்போம்? 3 காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குமா? வினை தொகை மேம். அவ்வளவுதான், வினை தொகை. அடுத்த கொஸ்டின் பிரேமாக்காக்கு. எண்ணுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கா. எண்ணுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவனும் அவளும். அவனும் அவளும். இப்ப நான் ஒரு தொடர் வாசிப்பேன். அதுல என்னெல்லாம் வேற்றுமை தொகை என்னெல்லாம் இருக்கு, என்ன தொகைகள்லாம் இருக்குன்னு சொல்லணும். யாரு சொல்லணும்னா அனிதாக்கா சொல்லுங்க. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இல்ல என்னெல்லாம் தொகை நிலை தொடர்கள் இருக்கு? தங்க மீன்கள் வந்து ஓமை தொகை மேம். சூப்பர்க்கா. தங்க மீன் விட தங்கம் போன்ற மீன்கள் ஓமை தொகை. தண்ணீர் தொட்டி வினைத்தொகை அவர் மேம். சொல்றோம் இரண்டாம் வேற்றுமை உருபம் பயனும் தொகை. என்னக்கா சொன்னீங்க? நீங்க அனிதாக்கா சொல்லுங்க. தெரியலன்னா வேற யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களாக்கா? இரண்டாம் வேற்றுமை உருபம் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமையும் பயனும் உடனும் இரண்டாம் வேற்றுமை தொகையும் பயனும் உடன் தொக்க தொகையும். அதாவது தண்ணியை உடைய தொட்டி. அப்ப தண்ணியை ஐன்னு வரும்போது இரண்டாம் வேற்றுமை உருபு. உடைய அந்த பையன், அந்த தண்ணியை வச்சிருக்கிறதான அதோட பையன், அந்த உடையன்ற பையன் மறைஞ்சிருக்கனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஜோதிகாக்கு. இதே மாதிரி சென்டென்ஸ் சொல்றேன், என்னென்ன சொல்லுங்க மேம். தண்ணீர் தொட்டி இருபெயரிட்டு பண்பு தொகைன்னு வரும்ல மேம்? வராதா? புரியலக்கா. தண்ணீர் தொட்டி இருபெயரிட்டு பண்பு தொகையில வரும்ல? இருபெயரோட்டு பண்பு தொகையில எப்படிக்கா வரும்? தொட்டின்றது ஒரு பொது பெயர் மேம். தண்ணீர் தொட்டி, மீன் தொட்டி இந்த மாதிரி எல்லாம் வரும்ல மேம்? நீங்க சொல்றதுக்கு அடைமொழியில வரும். இனமுள்ள அடைமொழி, இனமுள்ள அடைமொழி பாப்போமா? அதுலதான் தண்ணீர் தொட்டி, இல்ல வேற ஏதோ ஒண்ணு தொட்டி, அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம இருபெயரட்டு பண்பு தொகைன்றது. இப்ப தொட்டிகள்னா பொதுவா இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சிறப்பு அந்த மாதிரி சொல்லிருக்கணும். தண்ணீர் தொட்டி அப்படின்றது அந்த மாதிரியா வரும்? எனக்கு தெரிஞ்சு இரண்டாம் வேற்றுமை இருக்கும் பயனும் உடன் தொக்க தொகையும் தான். ஓகே மேம். வருமான்னு கேட்டேன் மேம், வேற ஒண்ணும் இல்ல. வருமா அப்படின்னு கேட்டேன். சரிக்கா, சரிக்கா பாக்கலாம். அதாவது இப்ப நீங்க சொல்றீங்கன்னா தண்ணி தொட்டி, இந்த மீன் தொழில் நிறைய இருக்குல்லன்னு கேட்கலாம். ஆனா இப்ப மார்கழி திங்கள்னு சொல்லும்போது திங்களுக்குள்ள நிறைய மாசம் இருக்கும். அதுல ஒரு மாசத்தை எடுத்து சொல்றோம். திங்கள்னா அதுல என்னென்ன திங்கள் வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நம்ம தொட்டினும் போது இந்த மாதிரி அதுல இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கும் இருக்கான்னு ஒரு தடவை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. அடுத்து ஜோதிகாக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இதே மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க.
வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். மேம் வெண்டைக்காய் பொரியல்ன்றது இரு பெயரிட்டு பண்பு தொகையா மேம்? ஆமா. மோர் குழம்புன்றது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகை மேம். அவ்வளவுதான். மோரால் ஆன குழம்பு, மோரால் செய்யும் குழம்புன்னு சொல்லுவோம். அப்ப மூன்றாம் வேற்றுமை இருக்கும் பயனும் உடன் தொக்க தொகையும். சூப்பர். அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க மேம். இன்னொரு கேள்வி கேட்கவா? இல்ல மேம் அந்த சென்டென்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சாங்க மேம். முடிஞ்சு, உங்களுக்கு முடிஞ்சு. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி வந்து ஓகே மேம். படியிமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? சரி. பாடியிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு செய்யுள் உணர்த்தும் பொருள். ஐயப்பன். நீர் ஆவியாகி. ஐயப்பன் கேக்குதா நான் சொல்றது? சரி, நீங்க யாரோ சொன்னீங்க, யாரு சொல்லுங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அவ்வளவுதான். கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அனிதாக்காக்கு மா அல் இலக்கண குறிப்பு தருக. மா அல். மா அல். முத்தக்கா சொல்லுங்க. மா அலுக்கு என்ன இலக்கண குறிப்பு? குறிச்சொற்றொடரா மேம்? மால் மால் தானே சொல்லுங்க. சரி, ஆப்ஷன் கொடுக்கவா? செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அளபடை மேம். செயலிசை அளபடை. சூப்பர். இந்த பாடல் வரிகள் சொல்லுங்க. ராஜகுமாரி அக்காக்கு பூங்குழல் வந்தாள். பூங்குழல் வந்தாள் இலக்கண குறிப்புக்கா. பூங்குழல் வந்தாள். பூங்குழல் வந்தால் வந்து அண்மை தொகையா மேம்? அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அடுத்து ரக்ஷனாக்கு மலை வாழ்வார். மலை தொகையில என்ன தொகை வரும் சொல்லுங்க. மலை வாழ்வார். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகையா மேம்? மலையின் கண் வாழ்வார். ஆறாம் வேற்றுமை பயணமுடன் தொகை தொகை மேம். மலையின் கண் வாழ்வார். ஏழாம் வேற்றுமை தொகை வரும். மலையின் கண்ணு சொல்லலாம். மலையின் கண் வாழ்வார்னா கண்ணுன்ற வேற்றுமை உறுப்பு மட்டும் தானே மறைஞ்சு வந்திருக்கு. இப்ப ஏழாம் வேற்றுமை உறுப்பு, ஏழாம் வேற்றுமை தொகை. எஸ் மேம். பிரேமாக்காக்கு எழுகதிர். எழுகதிர் இலக்கண குறிப்புக்கா. வினை தொகை மேம். தொகை. அடுத்துல இருந்து பெருசா கேள்வி கேட்டதுல இருந்தாலும் சொல்லுங்க. தண்ணீருக்கு தன் மனத்தை கொடுக்கும் பூ. தண்ணீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ. என்ன பூ?
காவிரி பூ மேம். சூப்பர்க்கா. அடுத்து வந்து ஐயப்பன் வந்துட்டீங்களா? கேக்கவா? கரடிகளுக்கு மிகவும் பிடித்த பூ. ஆதிலட்சுமி அக்கா சொல்லுங்கக்கா. மேம் சொல்லுங்க மேம். இலுப்பை பூ. டேஷ் இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. பழமொழியை நிறைவு செய்யுங்க. ஆலை இல்லா ஊருக்கு ஊருக்கு ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பம்பூ சர்க்கரை. அரிய அரிய மலர். இலக்கண குறிப்பு தருக. அரிய மலர். பூனைமுற்று. குறிப்பு பெயரச்சம். மேம். குறிப்பு பெயர். அடுத்து அனிதாக்காக்கு அகன் சுடர். பொருள் கூறுகக்கா. அகன் சுடர். அகன்னா உள்ள மேம். அகச்சுடரா மேம். அகன் சுடர் அப்படின்னா அந்த உயர்ந்த தீபம் சூரியன் குறிக்கக்கூடிய ஒரு சுக்கா. சரிப்பா. ஜோதிகாக்கு ஆற்களி. ஆற்களின்னா என்ன பொருள்? ஆற்களி உலகத்து மக்களுக்கெல்லாம் படிச்சிருப்போமா? அந்த ஆற்களி அப்படின்றதுக்கு என்ன பொருள்? இன்னொரு தடவை. பரந்த உலகம். அது வந்து நல்ல உலகம். நான் சொல்றது கடல் கடல் என்னதான் கேக்குறேன். ஆற்களி கடல் மேம். கடலோட இன்னொரு பேர் தான். ஏன்னா நீங்க ஒரு பொருள் பார்த்திருப்போம். ஆற்களி, பவ்வம், பறவை இதெல்லாம் கடலை குறிக்கக்கூடிய வேறு வேறு பேர்கள். அடுத்து பிரேமாக்காக்கு கட்புல். கட்புல்னா என்ன பேருக்கா? தெரியல மேம். பறவை மேம். விழித்திருக்கும் பறவை அப்படின்னு கட்புல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விழித்திருக்கும் பறவை. அடுத்து திருவில். திருவில்னா என்ன பொருள்? ஆதிலட்சுமி அக்கா சொல்லுங்க. திருவில். வானவில் மேம். வானவில். இதே கொடுவாய் அப்படின்னா என்ன பொருள்? ஒரு வகையான கூரிய கருவி மேம். சரி, ஆதிலட்சுமி அக்காவே சொல்லுங்க. கூரிய கருவி மேம். அவ்வளவுதாக்கா. புலின்னு சொல்லுவாங்கக்கா. கொடுவாய்னா புலின்னு குறிப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்து பழிச்சொல், கொடிய வாய் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வரும்க்கா. சரி, கலைச்சொல் பார்த்துட்டு சொல்லிருங்க. ஹேமாக்காக்கு முதல் கலைச்சொல் ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம்னா என்ன பொருள்க்கா? புயல். புயல். அவ்வளவுதான். புயல். அடுத்து வந்து அனிதாக்கா லேண்ட் பிரீஸ். லேண்ட் பிரீஸ். காற்று. நிலக்காற்று. ரக்ஷனாக்கு டார்னடோ. டார்னடோ. சூறாவளி மேம். சூறாவளி. முத்தாக்காக்கு டெம்பிஸ்ட். டெம்பிஸ்ட்னா என்னக்கா? பெருங்காற்று மேம். காற்று. அடுத்து வேர்ல்பூல். வேர்ல்ட் தான். சரி சரி. சி பீஸ். சி பிரீஸ் யாருக்குன்னா பிரேமாக்காக்கு. கடற்காற்று. கடற்காற்று. அடுத்த கேள்வி வந்து அனிதாக்கா சொல்லுங்க. குயில் பாட்டு யாருடைய நூல்கா? பாரதியார் மேம். பாரதியாருடையது. ஜோதிகாக்கு அதோ அந்த பறவை போல இது யாருடைய நூல்? கண்ணதாசன். இல்ல, முகமது அலி மேம்.
இது வந்து அதோ அந்த பறவை போல எனக்கு நீங்க சொல்றீங்களாக்கா? சொல்லுங்கக்கா. முகமது அலி மேம். நீங்க என்னமோ சொல்றீங்க, என்னதுக்கா? முகமது அலி மேம். முகமது அலி மேம். எனக்கு பூவிருந்த மல்லின்னு கேட்டுச்சு. ஓகே ஓகே. முகமது அலி அதோ அந்த பறவை போலன்றது முகமது அலியுடைய பாடல். அடுத்து உலகின் மிகச்சிறிய தவளை, இது யாருடைய நூல்? ரக்ஷனா சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் மேம். ராமகிருஷ்ணன். அடுத்து வந்து விருந்தே புதுமை. விருந்தே புதுமைன்னு சொல்லக்கூடிய நூல் எது? ஜோதிகாக்குரிய கேள்வி. விருந்தே புதுமை. மேம் தெரியலங்க மேம். படிக்கலங்க மேம். முதல் 2 எழுத படிச்சீங்களா? தொல்காப்பியர் மேம். மேம் இது எந்த லெசன்? போன கிளாஸ் வரலங்க மேம். அதான் தெரியல. போன கிளாஸ் வரலன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். கேட்டா தானே தெரியும். அதுக்கு முந்தின கிளாஸ் வந்தீங்களா? கொஸ்டின் செக்ஷன் சொன்னோம்ல. இல்லங்க மேம் வரலங்க. சரி விடுங்க. இந்த கிளாஸ் லிசன் பண்ணிக்கோங்க. அடுத்து வரும்போது என்ன டாபிக் என்ன சொல்றோம்னு கேட்டு படிச்சுட்டு வந்துருங்க. எஸ் மேம். ஏன்னா 10th புக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 3வது இயல் பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, படிக்கலன்னா அட்லீஸ்ட் வச்சு அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகே மேம். விருந்தே புதுமைன்னு சொல்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ரக்ஷனாக்குரிய கேள்வி. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இழந்த எண்ணெய். சிலப்பதிகாரம் மேம். சிலப்பதிகாரம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும், அந்த விருந்தோட சிறப்பு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு, அந்த விருந்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, ஆனா அதெல்லாம் செய்ய முடியாம நான் நிக்கிறேன். ஏன்னா அவங்க கணவன் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்களே, கணவன் இல்லாத பெண் எப்படி விருந்தோம்பல் அந்த இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுல பேசியிருப்பாங்க. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, இந்த இழந்த எண்ணெய் இருக்கா, தன்னைக்கு அவங்களே இழந்துட்டு நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது எப்படி விருந்து பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தொல்லோர் சிறப்புனா தொன்மையான சிறப்புடைய இந்த விருந்த என்னால பண்ண முடியல, என்னையே இழந்துட்டு நிக்கிறேன், அவங்க கணவன் இல்லையில, அதை சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்து சிலப்பதிகாரம். ஹேமாக்காக்கு கோசல நாட்டுல வந்து விருந்தின் சிறப்பை பத்தி குறிப்பிடும் நூல் எதுக்கா? கோசல நாட்டின் விருந்தின் சிறப்பு பற்றி கூறும் நூல். கம்பராமாயணம் மேம். சூப்பர்க்கா. கம்பராமாயணம். கம்பர்ல அங்க ராமன் அவங்க ஊர் தானே கோசலை நாடு. அந்த பாடல் வரிகள் சொல்றேன். பொருந்த செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இது வந்து நம்ம கம்ப ராமாயணத்துல கம்பர் இயற்றிய வரிகள். ஞாபகம் ஒரு க்ளூவர்ட் மாதிரிதான். செல்வமும் கல்வியும் அந்த நிறைஞ்ச பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லன்னு வந்தவங்களுக்கு ஈதல்ல என்னது, கொடை கொடுக்குறதா, கொடை கொடுத்து அவங்கள நல்லா அனுசரிச்சு விருந்தோம்பெல்லாம் பண்ணி அனுப்பி வைப்பாங்களா. யாரு அப்படின்னா கோசலை நாட்டுல இருக்கிற கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள். அப்ப அந்த நாட்டுல இருக்க பெண்கள்லாம் கல்வியும் அவங்களுக்கு இருந்துச்சு, செல்வமும் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி வந்து பிரேமாக்காக்கு. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். இந்த வரி இடம்பெற்ற நூல்கா? புறநானூறு. புறநானூறு. இந்த இடத்துல ஃபுல்லுமே இந்த விதை நெல்லை பத்தி பேசியிருப்பாங்களா? அதுல எத்தனை பாடல் பத்தின புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க? ராஜகுமாரி அக்கா சொல்றீங்களா? நெல்லை பத்தி பேசுறதா மேம்? உண்மையிலும் விருந்தோம்பல் தலைப்புலக்கா ஒரு 3 பாடல் இருக்குமா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து விருந்தோம்பல் தலைப்புல 3 பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க. சொல்லவா மேம்? சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அது மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா? இப்ப இன்மையிலும் விருந்தோம்பல்ன்ற தலைப்பு இருக்கு. அதுல முதல் 3 பாடல் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணுனது குரல் உணங்கு விதைத்தினை குரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். அதாவது யாரோ வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விதைக்கு வச்சிருப்பாங்கல்ல விதைத்திணை, அதை எடுத்து சமைச்சு கொடுத்தாங்களாம். இத பத்தி பேசுற நூல் வந்து புறநானூறு.
அடுத்த பாடல் என்ன கொடுத்திருக்காங்க? வீட்டுல எதுவுமே இல்ல, அதாவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்தாடிக்கு வந்து அவங்கள உபசரிக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இரும்பு வாள் இருக்குல்ல, பழைய வாள், அதை போய் அடகு வச்சாங்களாம். அடுத்த நாள் வந்து இந்த நிறைய யாழ்லாம் வீட்டுல இருந்திருக்கும்ல, அதுல வந்து செங்கோட்டி யாழை கொண்டு போய் சீரிய செங்கோட்டி யாழை பணைய வைக்கிறாங்களாம். இதை பத்தி பேசுற நூல் வந்து புறநானூறு. சரிங்களா? இந்த மாதிரி வீட்டுல ஒண்ணுமே இல்ல, இருந்த விதை நெல்லை எடுத்து வச்சாங்க, அடகு வச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னா புறநானூறு. வெளியே போய் அடகு வச்சுட்டு வந்தாங்க, வெளியே இருக்கிற எடுத்து விதைச்சாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இது முத நாள் போய் விதை விதைச்சு விட்டு வந்துட்டாங்களாம். மறுநாள் விருந்தாடி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முத நாள் விதைச்ச விதை நெல்லை எடுத்துட்டு வந்து திரும்பி கழுவி சமைச்சு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல. இது ஒரு பெரிய விஷயம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த செய்தியை பத்தி கூறுற நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். அப்ப இன்மையிலும் விருந்தோம்பல் பத்தி 3 பாடல் தான், 2 புறநானூறு பாடல், ஒரு பெரிய புராண பாடல். ஒண்ணு என்ன சொல்லும், விதை திணையை கொடுத்தாங்கன்னு சொல்லும். இன்னொன்னு என்ன பண்ண, அடகு வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லும். இன்னொன்னு என்ன சொல்லுது, விதைச்சு விட்டு வந்த நெல்லையே மறுநாள் போய் அறுவடை செஞ்சு, அதாவது விளைஞ்சிருக்கு அதுல திரும்பி உள்ள விதைச்செல்லாம் வெளியே எடுத்து அதை கழுவி சமைச்சு கொடுத்தா சொல்லுவாங்க. இந்த மாதிரி விதைச்சதை திருப்பி எடுக்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, அந்த மாதிரி ஞாபகம். அது பெரிய புராண நூல்ல இருந்து வந்திருக்கு. புரியுதா? இந்த மாதிரி இந்த தலைப்பு கீழே 3 பாட்டு தான் இருக்கு. அதுல 2 பாட்டு இப்படி, ஒரு பாட்டு இப்படின்னு தெளிவா படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதாக்க அவங்ககிட்ட கேட்டேன். இன்மையிலும் விருந்தோம்பல் பாட்டு இருக்கு, என்னென்ன நூலுன்னு கேட்டேன். பாடலே நான் சொல்லவா அப்படின்னு கேட்டேன் மேம். அதுக்கடுத்து நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு காது கேட்கவே இல்லை. அப்படியாக்கா? எனக்கு ஒண்ணுமே கேட்கலக்கா. சரிங்கக்கா. அடுத்து வந்து அனிதா அக்காக்கு அள்ளில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும், இந்த நூல், இந்த வரி இடம்பெற்ற நூல்கா? நற்றிணை மேம். நற்றிணை. சூப்பர். அடுத்து முத்து அக்காக்கு காலின் 7 அடி பின் சென்று, இந்த வரி இடம்பெற்ற நூல்கா? பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை. வீட்டுக்கு வந்தவங்களை வந்து பொறுமையா காலுக்கு 7 அடி பின்னாடியே செஞ்சு, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க ஊருக்கு கிளம்பும் போது வழி அனுப்ப போகல, அப்ப பொறுமையா அவங்க கால் பின்னாடி 7 அடி பின்னாடி போய் அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வரணுமா. நம்ம பாடி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே சரி போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதான். அப்படியே கூடயே போய் வாசல் வரைக்கும் போய் அனுப்பிச்சு வச்சுட்டு வரணும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்ற நூல் தான் வந்து பொருணர் ஆற்றுப்படை. பொறுமையா அவங்க கூட நடந்து போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பொருணர் ஆற்றுப்படை. ரக்ஷனாக்கு பலர் புகு வாயில் அடைப்ப கவுனர் வருவீர் உளிரோ, இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல்? குறுந்தொகை மேம். குறுந்தொகை. பலர் புகக்கூடிய வாயில்ல அந்த வாசக்கதை வீட்டுல அடக்கி போகும்போது, நைட்டு யாரோ பெண்மணி தூங்கும் போது அடைப்போம்ல, அப்படி அடக்கி போகும்போது விருந்தினர் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு யாராவது விருந்தினர் இருந்தாங்களோ அவங்கள திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு தான் வாசக்கதவே அடைப்பாங்களாம். அந்த அளவுக்கு விருந்தோம்பல் பண்போட இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இட்டதோர். இந்த கொஸ்டின் யாருக்கு அப்படின்னா ஜோதிகாக்கு. சரியா? சிலபஸ்ல இருக்கு, அதனால அவன்கிட்ட கேக்குறேன். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை இன்னும். கண்டுபிடிங்க யாருன்னு. ஆப்ஷன் கொடுக்குவா? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி. நான் பேசும்போது பேசி ஒண்ணுமே கேட்க, நான் வாயை மூண்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. கழிச்சு கூட பதில் சொல்லுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். முத்து அக்கா சொல்றீங்களா? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய. இப்பவே பாரதிதாசன் வந்து சிலபஸ்ல இருக்காங்களா, இந்த வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தார் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இதை இணையணும். இனிமேல் அந்த புறாக்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா அதெல்லாம் கூட்டமா வந்து வட்டமா சாப்பாடு சாப்பிடும்ல, அது பார்க்க ஒரு தாமரை பூ இதழ் விரிச்ச மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயப்பன் இருக்கீங்களா? ஆதிலட்சுமி அக்காக்கு முகமன். முகமனுடைய பொருள்கா முகமன். மேம் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் மேம். ஒருவரோட நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு விருந்தோம்பல் சொல். எழுதல். இலக்கண குறிப்பு தருக. உங்களுக்கு ஏதாக்கா? ஆதிலட்சுமி அக்காக்கு எழுதல்.
எழுதலாம் மேம். தொழிற்பெயர் மேம். அவ்வளவுதான். தொழிற்பெயர். எழுதல், வழங்கல், இருத்தல், உரைத்தல், நோக்கல், வியத்தல் எல்லாமே தொழிற்பெயர் தான். அனிதாக்காக்கு விருந்தினரை உபசரிக்கும் பண்புகள் எத்தனைக்கா? மேம் என்னக்கா? 9 மேம். 9. சூப்பர்க்கா. நன்மொழி இலக்கண குறிப்பு தருக. நன்மொழி பண்புத்தொகை மேம். பண்பு தொகை. ஓகே. ராஜகுமாரி அக்காக்கு காசி காண்டத்தின் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியன். அதிவீர ராம பாண்டியன். அவருடைய வேறு பேருக்கா? வேறு பெயர் வந்து டக்குன்னு ஞாபகம் வர முடியுது. இருங்க மேம். டக்கு ஞாபகம் வர மைண்ட்ல. என்னங்க மேம்? மேம் சரி, இருங்க அதை பாத்துக்கலாம். ரக்ஷனாக்கு அதிவீர ராம பாண்டியனுடைய வேறு நூல்கள்லாம் சொல்லுங்க. வேதம், வாயு புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி. வேறு பெயர் வந்து சீவலமாறன் மேம். சீவளமாறன். சூப்பர்க்கா. சீவளமாறன். வெற்றி வேர்க்கை, நைடதம், லிங்க புராணம், வாயு புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாம் வந்து நம்ம அதிவீர ராம பாண்டியனுடைய வேறு நூல்கள். வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் என்ன? ரக்ஷனாக்கு நருந்தொகை. சூப்பர். காசி காண்டம், அதாவது அதிவீர ராம பாண்டியனுடைய நூற்றாண்டு ஹேமாக்காக்கு காலகட்டம். மேம் காலகட்டம் தெரியாது மேம். 17ஆம் நூற்றாண்டுக்கா? 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த வேறு வேறு கவிஞர்கள் யாராவது சொல்லுங்க. பரஞ்சோதி முனிவர், குமரகுருபரர், குமரகுருபரர். இவர் காசி பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர்க்கா? குமரகுருபரர். நம்ம வீரமாமுனிவரும் 17ஆம் நூற்றாண்டுதான். 9th book அது. அவருமே 17ஆம் நூற்றாண்டு. அதிவீர ராம பாண்டியரை சேர்த்துக்கோங்க. மொத்தம் 4 பேர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. ஹேமாக்காக்கு அடுத்த கேள்வி. கடும்பு பொருள் குறி சொல்லுக்கா. கடும்பு. கடும்பு பொருள் கூறுக. ஹேமாக்காக்கு கேக்குறேன். சுற்றம். சுற்றம். அடுத்து உங்களுக்கே தான்க்கா. இரடி. இரடினா என்ன பொருள்? மேம் சுற்றம் மேம். கேக்குதா மேம்? கேக்குதுக்கா. அடுத்த கொஸ்டின் கேக்குறேன். இரடி. சரி, ஆதிலட்சுமி அக்கா சொல்லுங்கக்கா. இரடி என்ன பொருள்? இரடினா திணை மேம். திணை மேம். சூப்பர்க்கா. அடுத்து பிரேமாக்காக்கு டேஷ் இட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழியை நிறைவு செய்க. டேஷ் இட்டவரை உள்ளளவும் நினை. என்னக்கா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்றதான் முழுமையான பழமொழி. சரிங்களா? ராஜகுமாரி அக்காக்கு பொம்மல் இலக்கண குறிப்பு தருக. பொம்மல். சரி பொருள் குறி சொல்லுங்க. பொம்மல் சோறு மேம். உங்களுக்கே வேற கேள்வி. படுகர். பள்ளம் மேம். பள்ளம். ரக்ஷனாக்கு வைரியம். வைரியம்னா என்ன பொருள்? கூத்தர். கூத்தர். ஓகே. வரத்துக்காரன்.
வரத்துக்காரனுக்கு இணையான வட்டார மொழி சொல்லா, இதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க. வரத்துக்காரனுக்கு இணையான தமிழ் சொல் புதியவன். புதிய. அடுத்த கேள்வி வந்து பாய்ச்சல். இப்ப நான் வட்டார சொல்லா சொல்றேன், தமிழ் சொல்லா சொல்லுங்க. பாய்ச்சல். பதனம். பதனம் கவனமாக. தொலைவட்டையில். சடைத்து புளித்து. சலிப்பு. கடிச்சு குடித்தல். வாய் வைத்து குடித்தல். மகுளி. சோற்றுக்கஞ்சி. ஓகே. பதனம். கவனமாக. ஓகே. இந்த இயலோட இருக்கட்டும். அடுத்து இந்த இயல்ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பாப்போம். புக் வைஸா. இப்ப திருக்குறள் வந்து கேட்கவா? திருக்குறளை நோட் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் குறள் வாசிங்கக்கா. இல்ல நான் கேள்வியா மட்டும் கூட கேட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை அந்த மாதிரி குறிப்பிட்டது யார சொல்லுவாங்க? உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காம துறந்தவர் மேம். அதாவது அந்த எல்லாத்தையும் துறக்கணும், உண்மையா துறக்கணும், அப்படி இல்லாம சும்மா பேருக்குன்னு இருக்கிறவங்களதான் வந்து வஞ்சித்து வாழ்வாரி வன்கணாரில் அப்படின்னு கொடுத்து வந்திருப்பாங்க. வஞ்சகர்களை விட இரக்கமற்றவங்க யாரும் இல்ல, அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த குறள் நம்ம புத்தகத்துல இல்ல அப்படின்றனால கொஞ்சம் இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க ஓரளவுக்கு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. பெற்றம்னா என்ன பொருள்? பெற்றம் நிலைமையான் எதை குறிக்கும்? இயல்புடையவன். நிலைமையான்ற சொல் வந்து இயல்புடையவன் அப்படின்ற பொருளை தந்திருக்கும். அற்று. அற்றோட இலக்கண குறிப்பு தருக. அற்று. உவம உருபு. அவ்வளவுதான், உவம உருபு. வன்கணார்னா என்ன பொருள்? இப்ப பார்த்தோம்ல, இரக்கம் இல்லாதவர், கொடியவர். வன்கணார் பொருள். கணைக்குரிய பொருள் அம்பு. மாசு அப்படின்னா குற்றம். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தற்று. இதுல பயின்று வந்துள்ள அணி உவமையணி. வானூர் தோற்றமும் எவன் செய்யும் தன்னெஞ்சு தானெறி குற்றம் டேஷ். என்னென்ன முடியும்? ஆப்ஷன் நகும், படின், தற்று. இது மூணுல எந்த வார்த்தையோட முடியும்? படின். வானூர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானறிந்து குற்றப்படின். தான் மனதுக்கு குற்றம்னு தெரிஞ்சு
அந்த ஒரு செயலை செய்வாங்கல்ல, தெரிஞ்சு கூட அந்த குற்றத்தை செய்யறவங்க வந்து என்னதான் துறவு குலம் பூண்டிருந்தாலும், ஒரு துறவரமே போயிருந்தாலும் அதுல ஒரு பயனும் இல்ல. தான் மனசறிஞ்சு எந்த குற்றமும் செய்யக்கூடாது, குற்றம்னு தெரிஞ்சு செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. எத்தனையாவது அதிகாரம்? 58வது அதிகாரமா? 28க்கு 58 இல்ல 28. செங்கோன்மையா மேம்? என்னக்கா சொல்றீங்க? சரி, நீங்க நாளை என்ன படிச்சுட்டு வரணும் அடுத்த கிளாஸ்? இதுல ஒரு இயல் வச்சிருக்கோம், படிங்க இல்ல சும்மா முடியாது படிச்சுவாங்க. சரிங்களா? என்ன இயல் மேம்? 4, 5, 6 படிச்சுட்டு வாங்க. கேக்குது மேம். அதையும் பார்த்து என்னக்கா மேம் சொல்றீங்க? விட்டு விட்டு கேக்குது மேம். படிக்கணும்னு சொல்லிருங்க மேம். கேட்கல மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. சொல்லிட்டவா? எஸ் மேம். மேம் வாய்ஸ் ரொம்ப பிரேக். எஸ் மேம். இப்போ கேக்குதாக்கா? இப்போ கேக்குது மேம். நாளைக்கு என்ன படிச்சுட்டு வரணும்னா இந்த அடுத்த 2 இயல் 4, 5 படிச்சுட்டு வாங்க. ஏற்கனவே 4 படிச்சிருப்பீங்களா? 4ஓட சேர்த்து நம்ம 4 வரைக்கும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 5, 6 இப்ப 4, 5, 6 படிக்கணும். 3ல பாதி பேலன்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்துருங்க. திருக்குறள்ல என்ன அதிகாரம் பார்க்கணும் அப்படின்றதையும் கலைச்சொல் விடுறேன். சரிங்களா? ஓகே மேம். திருக்குறளை தயவு செஞ்சு நோட்ல எழுதி வச்சு படிங்க. சும்மா வாய் வார்த்தையிலயோ இல்ல டெலகிராம் கூகுள்லயோ பாட்டு பண்ணீங்கன்னா ஒரு பயனும் இல்லை. எழுதி வச்சு படிச்சாதான் நமக்கு யூஸ்ஃபுல். சரிங்களா? சரி, இப்ப வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். வேற சந்தேகங்கள் இருக்கா? இல்ல மேம். சரி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.